என்று நம்ம அலுவலகத்துக்கு மூத்த வழக்கறிஞர் சிவகுருநாதன் அண்ணன் வந்திருக்காங்க. வணக்கம். உயர் நீதிமன்றத்தில், சென்னை நீதிமன்றத்தில் நேற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி யாராச்சும் அந்த வார்த்தையை சொல்லி திட்டா உடனே எஃப்ஐஆர் தான் போடணும். அதன் பிறகுதான் அது உண்மைத்தன்மை இல்லைன்னா அதை வந்து எம்எஃப் பண்ணணும். தவிர ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டு என்கொயரியே பண்ணணும், அது டிஎஸ்பி தான் விசாரணை பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை பற்றி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல நம்மளுக்கு ஒரு வேணுமே இந்த வார்த்தையை சொல்லி திட்டுறாரு அப்படின்னு தெரிஞ்சு என்ன பொதுமக்கள் இந்த கருத்தை பத்தி ஒரு மக்களுக்கு ஒரு விளக்கமான ஒரு இதை சொல்லுங்க. எஸ்சி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 1989 அந்த சட்டம் தான் இப்போ வந்து ஃபோர்ஸில் இருக்கு. நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து ஒரு பாதிக்கப்பட்டவர் 2 ஆண்டு காலமாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் அவர் அங்கே இருக்கின்ற கீழ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை அப்ரோச் பண்ணிருக்காரு. அந்த கோர்ட்டில் அப்ரோச் பண்ணி அங்கேயே டைரக்ஷன் கேட்டிருக்காரு டு ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர். எதுக்காக அவர் கேட்கிறாரு? அவர் பாதிக்கப்பட்டதால அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் இருக்கார்ல, அவர் டைரக்ஷன் கேட்கிறார் நீதிமன்றத்தில். காவல்துறையில் புகார் அளித்தான், நடவடிக்கை எடுக்கல, அதனால டைரக்ஷன் கொடுங்க, ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி எனக்கு ஒரு வழக்கு போட சொல்லி டைரக்ஷன் வாங்குறாரு. அவங்க அப்பயும் அது நடவடிக்கை எடுக்கல. அதனால அந்த பாதிக்கப்பட்டவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு பாதுகாப்புக்கு கேட்டோம். அவர் அவருடைய வழக்கு பதிவு செய்ய சொல்லியும் அவருக்கு முறையிட்டிருக்காரு. அந்த வழக்கில் மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் ஐயா அவர்கள் முழுமையாக அந்த சட்டத்தை படித்து அந்த சட்டத்தில் அண்டர் செக்ஷன் 18 கேபிட்டல் A சப் கிளாஸ் 3 அண்ட் ஸ்மால் a அந்த செக்ஷனில் பாதிக்கப்பட்ட விக்டிம் யார் புகார் கொடுத்தாலும், அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே யார் புகார் கொடுத்தாலும் புகாரை காவல்துறையில் இருக்கின்ற எந்த அதிகாரியும் பெற்று, அதாவது எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிள் யார் வேணாலும் புகாரை பெறலாம். நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள். காவலத்தை கொடுக்க முடியாது. ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் யார் காவலத்தில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுத்த உடனே அடுத்த பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃப்டர் ரிசீவிங் இமிடியட்லி த போலீஸ் ஆஃபீஸர் ஷுட் ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர். எஃப்ஐஆரை போட்டுடணும். என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட விசாரிக்கக்கூடாது. அந்த கம்ப்ளைண்ட் என்னப்பா எஸ்சி எஸ்டி கம்ப்ளைண்ட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே எஃப்ஐஆரை போட்டுடணும். ஃபர்ஸ்ட் போட்டு அந்த ஸ்பெஷல் ரூல்ஸ் 95(7) சப் கிளாஸ் 1 அதுபடி அந்த புகாரை தகுதி வாய்ந்த டிஎஸ்பி மட்டும்தான் விசாரிக்க முடியும். டிஎஸ்பி ஒரு ஃபார்வர்ட் பண்ணிடணும். உடனே டிஎஸ்பி will come and take a cognizance of the complaint and he will make an enquiry. After the enquiry, if he found அவர் பார்த்தார் the enquiryல இது ரியலான கேஸ்னா he will proceed within 60 days அவர் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும். within 90 daysல சார்ஜ் ஷீட்டை அவர் ஃபைல் பண்ணணும். அப்படி அந்த கேஸ் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா அவர் டிராப் பண்ணிடலாம், எம்எஃப் பண்ணிடலாம். அப்படி இருக்கிறப்ப அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவன் புகார் கொடுக்குறான். அந்த புகார் கொடுக்குறான் டைரக்ஷன் கொடுக்குன்னு சொல்லி 156 சிஆர்பிசி பழைய சிஆர்பிசி வாங்கிட்டான். அதுபோல் அப்படி போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பாதிக்கப்பட்ட போயிருந்தானா அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும்னா அந்த புகாரை டைரக்டாக அந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்சி எஸ்டி கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடணும். அந்த எஸ்சி எஸ்டி கோர்ட்டுக்கு தான் ஒரு ஃபார்வர்ட் பண்ணணும் டு டேக் அ காக்னைசன்ஸ். அந்த மேஜிஸ்ட்ரேட்டே அந்த காக்னைசன்ஸ் எடுக்க முடியாது. அதனால அவர் அந்த எஸ்சி எஸ்டி நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதை அனுப்ப முடியும். அப்படி சொல்லுங்க. இதுல அதாவது இன்னைக்கு இந்த தீர்ப்பு இந்த வார்த்தையை சொன்னாலே ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டு தான் என்கொயரி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்தி இப்ப நான் யாரோ ஒருத்தவங்க வேணுமென்றே அந்த வார்த்தையை சொல்லி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இது போல பாதிப்பு அடைப்பாங்களா? அதுக்கு பாதிப்பு அடைஞ்சி பாதிப்பு அடையில டிஎஸ்பி விசாரணை தெரியுது, எம்எஃப் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு இப்ப நீங்க பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு
அந்த நபர் வந்து அவர் மேல வழக்கு தாக்கல் செய்யலாமா அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லுது. அதாவது இப்போதைக்கு இது நியர் கம்ப்ளைண்ட், ஒரு புகார் அளிக்கலாம். என்னை வந்து சாதி பேரை சொல்லி இழிவா பேசிட்டான் அப்படின்னு ஒரு புகார் அளிக்கலாம், அல்லது சாதி பேரை சொல்லி இழிவா செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் புகாரே கொடுத்துறான்னு வச்சுக்க. உண்மை புகார் இருக்கு, பொய் புகார் இருக்கு. இத அந்த டிஎஸ்பி தான் முடிவு பண்ணணும். அந்த டிஎஸ்பி தான் அந்த புகார் ஒரிஜினல், இது டூப்ளிகேட், இது வந்து ஃபேப்ரிகேட்டட், இது வந்து ஃபால்ஸ் புகார்னு சொல்லி டிஎஸ்பி தான் ஃபுல் பவர் கொடுத்தாச்சு. அவர் தான் அதை முடிவு பண்ணணும். அவர் வந்து இது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் சொன்னா அப்படியே டிராப் பண்ணிட வேண்டாம். அது எம்எஃப்ஏ பண்ணா கூட கோர்ட்லேருந்து அந்த பாதிக்கப்பட்டவனுக்கோ என்னப்பா உங்களுக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் ஃபால்ஸ் எம்எஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒப்பீனியன் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா அவருக்கு அடுத்த கிரீவன்ஸ் என்னவோ அதை ஒரு நீதிமன்றத்தில் எழுதி கொடுக்க வேண்டியதான். அது வந்து அப்புறம் அது மேஜிஸ்ட்ரேட்டோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவர் எழுதி கொடுக்குறது ஓகேவா இருந்ததுன்னா அவர் ப்ரொசீட் பண்ணலாம். அது டிஎஸ்பி சப்மிட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரிலையபிளாக இருந்ததுன்னா ஃபால்ஸ்னா ட்ராப் பண்ணிடலாம். இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது வந்து எஃப்ஐஆர் ஸ்டேஜ் தானே. இந்த எஃப்ஐஆர் ஸ்டேஜில் அவர் ஒன்றும் பெரிய பாதிக்கப்பட்ட போகிறதில்ல. அதனால் அவர் பெரிய காம்பன்சேஷன் வந்து இந்த புகார் கொடுத்தானே முதல்ல வாங்கிறதுக்கு ஒரு பெரிய வழக்காக இருக்காது. ஏன்னா பல வழக்குகளில் இன்றைக்கி எஃப்ஐஆர் போட முடியாத மெட்ராஸில் இங்கே ஒப்பீனியன் வாங்கணும், அங்கே ஒப்பீனியன் வாங்கணுன்ட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சுற்றிக்கிட்டே இருக்குது. புகார் பாதிக்கப்பட்டவங்களாம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கான். சீக்கிரம் நடவடிக்கையே கிடையாது. இந்த புகாரை பொறுத்த வரைக்கும் செக்ஷனில் கிளாரிட்டியாக சொல்லியிருக்காங்க. அந்த செக்ஷன் 18 capital A subclass 3 subclass A சுமாலியாவில் வந்து if any complaint received from the complainant, that means victim of the SC/ST, the police has to register FIR at once and forward to the DSP to make an inquiry அப்படின்னு ஐயா வந்து தெளிவாக அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காரு. இந்த தீர்ப்பு மூலமா பொதுமக்கள் வந்து நிறைய பயன்படுவாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெஷலாக இதை ஒவ்வொரு எஸ்பிக்கும், இந்த மாவட்டத்தில் எல்லா எஸ்பிக்கும், ஆல் கமிஷனர்ஸ், ஆல் டிஜிபி எல்லாருக்கிட்ட அனுப்பி எல்லா காவல் நிலையத்துக்கும் சுற்றறிக்கையை அனுப்பி ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் இதை பின்பற்றி இந்த வழக்கை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை இந்த மக்களுக்கு சொல்லியிருக்காரு. இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காரு. இது மக்களுக்கு ரொம்ப பயன்படும். தவறாக பயன்படுற சூழ்நிலை வந்தாலும் அதை முடிவு பண்ணுறது டிஎஸ்பி தான். ஒரிஜினல் கம்ப்ளைண்டாக இருந்தாலும் அதை முடிவு பண்ணுறது டிஎஸ்பி தான். ஏன்னா அவர் தான் டிஎஸ்பி, அவர் டெசிக்னேட்டட் வந்து அவருக்கு தான் பதவி கொடுத்துருக்காங்க. செக்ஷனில் ரூல்ஸில் 7(1)(7)(1)(7)(2) ரூல் 7(1) ரூல் 7(2) 1998 இவர்களெல்லாம் அந்த பெட்டிஷனை வாங்கி உடனே எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு தான் சொல்லணும். என்கொயரியே பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எந்த பவரும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. என்கொயரியே பண்ணக்கூடாது, நோ பவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அது வந்து அந்த தீர்ப்பு வந்து மிகவும் பயனுள்ள தீர்ப்பு, இந்த காலத்திற்கேற்ற தீர்ப்பு. இந்த தீர்ப்பை காவல்துறை முழுமையாக செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தாத காவல்துறை மேலே இம்மிடியேட்டாக உடனே ஐயா வேல்முருகன் ஐயா அவர்களுக்கு ஸ்பெஷலாக போய் மனு போட்டு இந்த இதெல்லாம் வந்து இப்போ வந்து பின்பற்ற மாட்டாங்கன்ட்டு உடனே ஒவ்வொருத்தரும் போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவர்கிட்ட. அப்போ தான் இதை வந்து இந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணி பொதுமக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. நன்றி சார்.